My dear friends, Medical Service Recruitment Board மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய MRB எக்ஸாம் 2025ல நமக்கு எப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் எந்த ஏஜ் வரைக்கும் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம், சிலபஸ் என்ன மாதிரி இருக்கும், சேம் டைம் பிரசண்டா நமக்கு லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கக்கூடிய GNM ஆஃப் நர்சிங் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, BSc நர்சிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த MRB எக்ஸாம் குறித்த கம்ப்ளீட் வீடியோஸ் அண்ட் டீடைல்டு வீடியோஸ் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நிறைய பேர் அதுல கேட்டிருந்த டவுட் இந்த 3 விஷயத்தை பத்தி கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் தான் இந்த வீடியோல நான் கொடுக்க போறேன். MRB அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தேவையான எல்லா மருத்துவ பணியாளர்களையும் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் MRB அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த MRB மூலமா தான் நர்சஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போஸ்டிங் எடுப்பாங்க. கடைசியா இந்த MRB எக்ஸாம் எப்ப நடத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019ல கால் ஃபார் பண்ணிருக்காங்க பிப்ரவரி மாசம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி 2015ல 4வது மாசம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கால் ஃபார் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எப்ப நடந்துச்சு அப்படிங்கிற ஐடியா எனக்கு பெரிய அளவு கிளாரிபிகேஷன் இல்ல. பட் எனக்கு தெரிஞ்சு கடைசியா 2015லயும் 19லயும் நடத்திருக்காங்க. 2015 பொறுத்தவரையில 7243 வேகன்சி என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. 2019 பொறுத்தவரையில 2345 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சோ இந்த வருஷம் 2025ல நர்சஸ்க்கான MRB எக்ஸாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. ஏன்னா 2019க்கு அப்புறமா இன்னும் நமக்கு நடத்தல. சோ 20, 21, 22, 23, 24, 25 இது 6வது வருஷம். சோ நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹியூஜ் வேகன்சிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 5000 to 7000 வரைக்கும் வேகன்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது பாத்துக்கலாம். நிறைய பேர் கேட்டது இந்த ஏஜ் லிமிட் பத்தி தான் கேட்டிருந்தீங்க. சோ மினிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மேக்சிமம் ஏஜ் SC, SCA, SC, MBC, DNC, BCM, BC கம்யூனிட்டிக்கு 57 வயசு வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனும் 57 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓபன் கேட்டகரியில நீங்க அப்ளை பண்றீங்கன்னா நீங்க 32 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எல்லா கேட்டகரிஸ்ல உள்ளவங்களும் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் 42 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதே மாதிரி தான் 2015ல நடந்ததுக்கும் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அப்பர் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 58 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த வருஷமும் நமக்கு 57 இல்லைன்னா 58 வரைக்கும் நமக்கு என்ன செய்வாங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுப்பாங்க. சோ ஏஜ் லிமிட் பத்தின ஒரு டவுட் உங்களுக்கு இப்ப கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி என்ன கேட்டீங்க அப்படின்னா இப்ப நான் பிரசண்டா நர்சிங் படிச்சிட்டு இருக்கிறேன், ஃபைனல் இயர்ல இருக்கிறேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ எஜுகேஷனல் குவாலிபிகேஷன்ல நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க GNM ஆஃப் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்க BSc நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, நர்சிங் கவுன்சில்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுன சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும்னா அப்ளை பண்ண முடியும். சோ நீங்க ஒருவேளை நமக்கு கால் ஃபார் பண்ணும்போது வேகன்சி கால் ஃபார் பண்ணும்போது நீங்க நர்சிங் கம்ப்ளீட் பண்ணி உங்களோட நர்சிங் கவுன்சில்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுன சர்டிபிகேட் உங்க கையில இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் நான் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுன சர்டிபிகேட் உங்க கையில இல்ல அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. சோ 2வது டவுட்டுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து சிலபஸ் என்ன சிலபஸ் இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ சிலபஸும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க எப்பவுமே. சோ மோஸ்ட்லி உங்களுக்கு சிலபஸ் என்ன கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோ சயின்ஸ் நமக்கு மெயின் சப்ஜெக்டா இருக்கும், பிஹேவியரல் சயின்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நர்சிங், மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங், pharmacology, mental health and psychiatric nursing, child health nursing, midwifery and gynecology nursing, community health nursing, nursing education and research, professional trends and adjustment, nursing administration and ward management. So இதுதான் நம்மளோட நர்சஸ்க்கான MRB எக்ஸாமோட சிலபஸ். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள யாராவது இந்த 2025ல MRBக்கான வேகன்சி கால் ஃபார் பண்ணாங்கன்னா நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா இப்பவுமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா காம்படிஷன் கண்டிப்பா ஹெவியா இருக்கும். நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த எக்ஸாம்ஸ் நமக்கு எப்போதுக்கு கால் ஃபார் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மந்த்ல தான் கால் ஃபார் பண்ணி ஜூன், ஜூலைல எக்ஸாம் என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர்ல பிப்ரவரியில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு முந்தின வருஷம் ஏப்ரல்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த வருஷம் பிப்ரவரியில இருந்து ஏப்ரலுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஜூன், ஜூலைல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளோட சேனல்ல ரெகுலரா இதுக்கான ப்ரிப்பரேஷன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்மளோட சேனல் என்ன செய்யுங்க அப்படின்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.